இன்னைக்கு நம்ம கிச்சன்ல ஈஸியா ஒரு ஸ்நாக்ஸ் பண்ண போறோம். 5 நிமிஷத்துல பண்ணக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ். டீ டைம்ல கூட பண்ணலாம், குழந்தைங்களுக்கு ஸ்கூலுக்கு கிளம்புற நேரத்துல கூட பண்ணலாம். அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக்ஸ் இது. அது எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். கடலை மாவு இதுல 1 கப் போடுறேன். அதே அளவுக்கு அரிசி மாவு, கடலை மாவு 1 கப், அரிசி மாவு 1 கப். பெருங்காயத்தூள் கொஞ்சம், மிளகாத்தூள் 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரம் கம்மியாக இருந்தால் போதும் அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. குழந்தைங்கள்லாம் சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சுன்னா காரம் கம்மியாகவே போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க. தேவையான உப்பு, சின்ன தக்காளியாக 4 எடுத்திருக்கேன். அதை இப்போ அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி அரைச்சாச்சு. இப்போ நம்ம இந்த மாவில் தக்காளியை வடிகட்டி ஊற்றிக்கலாம். சின்ன தக்காளியாக இருக்கிறதுனால நான் 4 போட்டிருக்கேன். பெருசாக இருந்தால் 2 இல்லைன்னா 3 போட்டால் போதும். அளவுக்கு அதிகமாக வேணால் ரொம்ப புளிப்பாயிரும். அவ்வளோதான், தக்காளியை இப்போ வடிகட்டியாச்சு. இப்போ இதை கலந்துக்கலாம். தண்ணி இப்போவே ஊற்ற வேணாம். அந்த இப்போ நம்ம தக்காளியை அரைச்சி ஊற்றிருக்கோம் இல்லையா, அதுலேயே பிசைஞ்சு பார்க்கலாம். பத்தலைனா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய்க்கு பதில் பட்டர் இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து சூடு பண்ண எண்ணெய் ஊற்றியிருக்கேன். அதனால தான் கரண்டி வச்சு கலந்துட்டுருக்கேன். ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும் இல்லையா, அதனால். அவ்வளோதான். இப்போ கலந்ததுக்கப்புறம் கையில் கொஞ்சம் தண்ணி பத்தாது தான், தண்ணி ஊற்றி இப்போ கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசைஞ்சுக்கலாம். அதிகமாக தண்ணி ஊற்றிடக்கூடாது, நம்ம தக்காளியிலேயே தண்ணி இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தான் பிணையணும். மொத்தமாக பிணைஞ்சிட்டோன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். அதனால் அப்புறம் முறுக்கு புளிய முடியாது. அதனால கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளிச்சுக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு பாருங்க. இந்த பக்குவத்தில் பிணைஞ்சிக்கணும். உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. இப்போ முறுக்கு புளிஞ்சிக்கலாம். முறுக்கு உலக்கில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கணும். எண்ணெய் தடவலை அப்படின்னா உள்ளே எல்லாம் ஒட்டிக்கும். அதனால் லைட்டாக உள்ளே எண்ணெய் தடவிக்கலாம். நான் வந்து ஓமப்பொடியாச்சு இதில் சேர்த்துவேன். இதில் ஓமப்பொடி மட்டும் இல்லை, முறுக்கும் செய்யலாம், சேவும் செய்யலாம், எல்லாமே நல்லா தான் இருக்கும். இது போல் அது நிறச்சிட்டு அவ்வளோதான். நீ புழிஞ்சிக்கலாம் எண்ணெயில். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, புழிஞ்சிக்கலாம். இந்த ஓமப்பொடி செய்கிறதுக்கு 5 நிமிஷம் கூட ஆகாது. பசங்க ஸ்கூலுக்கு கொடுத்து விடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது கிளம்புற டைமில் கூட இந்த ஓமப்பொடி செய்யலாம். அவ்வளோ ஈஸியாக இருக்கும். ஒரு டீ வைக்கிறீங்க அப்படின்னா டீ அடுப்பில், பக்கத்து அடுப்பில் டீ வச்சுட்டு அடுத்த அடுப்பில் இந்த முறுக்கு செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 1 நிமிஷம் ஆனதுமே அது நல்லா வெந்துடும். அப்போ அந்த பக்கம் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இந்த மாதிரி நுரையெல்லாம் வரக்கூடாது. நுரையெல்லாம் வராமல் இருந்தால் தான் நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். அவ்வளோதான், எடுத்துடலாம். நம்ம எந்த மாதிரி வேணாலும் போல, ஓமப்படி, முறுக்கு, இந்த மாதிரி எது மாதிரி வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். அது நம்ம விருப்பம்தான். இந்த மாவில் தான் எல்லாமே போடணும். இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை பொரிச்சு சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கிட்டால் கொஞ்சம் நல்லா அது இந்த ஓமப்பொடியை உடைக்கிறப்போ நல்லா மணமாக இருக்கும் இல்லையா, அதனால தான். அவ்வளோதான், போட்டு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணி வச்சு ஓமம் போடாமல் ஓமப்பொடி தக்காளி போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்ப நேரம்லாம் ஆகாது, 5 நிமிஷம் தான் ஆச்சு மொத்தமே இது செஞ்சு முடிக்கிறதுக்கு. ஒரு டீ போடுற டைமில் கூட செஞ்சு முடிச்சிடலாம். குழந்தைங்களுக்கு ஸ்கூலில் ஸ்நாக்ஸ் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு செஞ்சு சூடாக கொடுத்து அனுப்புனீங்கன்னா அவங்க மதியத்தில் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் ஈஸியாக ஓமப்பொடி செஞ்சு பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.